அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். பெரியம்மை நோய் மீண்டும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்தும் தகவல் வரும்போது கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பெரியம்மை நோய் அப்படின்றது 14 நாட்கள், குறைஞ்சது 7, அதிகபட்சம் 14 நாட்கள் அந்த நோயுடைய தாக்கம் பெரும்பாலும் கன்றுக்குட்டிகளை தான் பாதிக்கும். பெரிய மாடுகளுக்கு வந்ததுன்னா பால் குறையும், பட் அந்த மாடு மீண்டு வந்துடும். ஆனால் கன்றுக்குட்டியை பாதிக்குது அப்படின்னா ரொம்ப பாதிப்பு இருக்கிற கன்றுக்குட்டிகள் தவறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி, இப்போ டெங்கு கொசு கடிச்சதுன்னா ஏடிஸ் கொசுன்னு சொல்கிறோம். அந்த ஏடிஸ் கொசு கடித்தா டெங்கு நோய் வரும். அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொசு இருக்குதா, இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியம்மை நோய் அப்படின்றது கொசு எது கடித்தாலுமே வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதால தான் நம்ம சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுருக்கிற ஒரே ஒரு வழி மட்டும்தான் பெரியம்மை நோயை தடுக்கிறதுக்கான வழி. அப்போ சாணிகளை மாட்டு கொட்டகைக்கு பக்கத்துலேயே கொட்டி வைக்கிறத நம்ம தவிர்க்கணும். அதை தவிர்க்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சாணத்தை வரட்டியாக்கி தட்டி அதையே எரிபொருளாக பயன்படுத்துனாங்க. இன்றைக்கி நம்ம அதை பண்ண மாட்டோம். பக்கத்தில் கொட்டி வைக்கிறதால என்ன ஆகுதுன்னா, எங்கெல்லாம் வாடை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த கொசு இதெல்லாம் ஈர்க்கப்படும். அங்கே போய் முட்டை போடு பெருகும், மறுபடியும் வரும். சார் நான் மருந்து போட்டேன் போச்சு மறுபடியும் வருது அப்படின்னா, நீங்கள் மாட்டுக்கொட்டைக்கு பக்கத்துலேயே அதை வச்சுருந்தீங்கன்னா வரும் தான். சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த கொட்டகையை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நம்ம எந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு மாட்டுக்கொட்டகைக்கு போனாலும் எந்த நேரத்துலையுமே மாடு சாணி போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கொசு அப்படின்ற அந்த பெருக்கத்தை கம்மி பண்ண முடியும். அது மூலியமாக பரவக்கூடிய இந்த பெரியம்மை போன்ற நோய்களையும் தடுக்க முடியும். சரி சார், இப்போ பெரியம்மை நோய் வந்துடுதுன்னா என்ன பண்ணணும்? பெரியம்மை நோய் வந்துடுது அப்படின்னா, கொரோனா மாதிரி வைரஸ் கிருமி நோய்களுக்கு மருத்துவம் அப்படின்றது கிடையாது. ஆனால் அதனால் ஏற்படும் அறிகுறிகளுக்கான மருத்துவம் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ கன்றுக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிக்கும், மூக்கில் எச்சில் ஒழுகும், சளி ஒழுகும், கண்டா அங்கங்கே வீங்கியிருக்கும். இப்படி கண்டா அங்கங்கே வீங்கியிருக்கும்போது அதனால் வலி ஏற்படும். அந்த வலியால் ரணம் ஏற்படும். அதனால் மாடுகளுக்கும் கன்றுக்குட்டிகளுக்கும் நோய் ரொம்ப ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இப்போ இந்த பெரிய மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பால் உற்பத்தி குறையும். ஒன்று, கன்றுக்குட்டிகளுக்கு இந்த வீக்கத்தால் வலியால் சில மாடுகள் கன்றுக்குட்டிகள் தவறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்த பிறகு நீங்கள் அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அது நீங்கள் மருத்துவரை அழைச்சி 3 நாள் வைத்தியம் பண்ணிங்கன்னா சிறந்தது. அந்த காயங்கள் கண்டா உடஞ்சி வருது இல்லையா, அந்த காயங்களில் மறுபடியும் இந்த ஈக்களால் இந்த புழு வைக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு சிம்பிள் பேசிக் விஷயம், வேப்பெண்ணெய் இருந்தால் அந்த வேப்பெண்ணெயை மட்டும் அந்த வெடித்து வர காயங்களில் தடவிட்டு வந்தால் போதும், முக்கிறத தடுக்கலாம். அந்த காயம் குணமாகிறதுக்கு வேப்பெண்ணெய், கொழுந்து வேப்பலை, மஞ்சள், முடிஞ்சதுன்னா குப்பைமேனி, மருதாணி இலை, சீத்தாப்பழ இலை, இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கலவையாக செஞ்சு அதை அந்த காயங்களுக்கு பூசு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காயத்தில் மறுபடியும் புழு வச்சு அந்த காயம் பெருசாகாமல் அதை தடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பெரியம்மை நோயிலிருந்து நம்ம மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் காப்பாற்றலாம். நேற்று என்பது முடிந்து போன மாலை, நாளை என்பது விடிய போகும் காலை, இன்று என்பதே நிஜமான இவ்வேளை. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.